சார் ஏன் சார் டெய்லி வந்து ஒரே ட்ரேட் போதும் அல்லது 2 ட்ரேடில் சிஸ்டம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன் சார் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே போகுது, மார்க்கெட் கீழே வருது, எவ்ரி பை சேல் நிறைய நடக்குது, அங்கங்கே 10 ட்ரேடு 20 ட்ரேட் 30 ட்ரேட்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்னா ஒரே ஒரு ட்ரேடில் 2 ட்ரேடில் ஸ்டாப் பண்ணிக்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கசப்பான உண்மை, யதார்த்தமான உண்மை, இது ரியாலிட்டியும் கூட. இது என்னுடைய இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடு அல்லது 2வது ட்ரேடு வரலும் நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுவீங்க. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 3வது 4வது 5வது 6வது 10வது 20வது 30வது 50வது ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நான் தான் அந்த ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அது உங்களை பண்ண வைக்கும் ட்ரேடை. அதாவது நீங்கள் என்ட்ரி போடுறதும் நீங்கள் ஒரு பார்க்குற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் நீங்கள் உங்கள் கண் அதை பார்த்துட்ருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ உங்களுக்கு தெரியாமல் கை போய்கிட்டே இருக்கும். உங்களுடைய பணம் வந்து காலியாகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். உங்கள் கண்ட்ரோலில் இல்லாதப்போ நீங்கள் அங்கேருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் 50 ட்ரேடில் 100 ட்ரேட் எடுத்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் ஆப்ரேட் பண்ணலையே அதை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது என்ன, அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடும் செகண்ட் ட்ரேடும் தான் உங்கள் கண்ட்ரோலில். நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அது பிரகாரம் நடக்கிறது. அதுக்கப்புறம் மிச்சம் 100 ட்ரேட் நடக்கிறதுலாம் உங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது. ஆனால் பணம் உங்களுடைய பணம் தான். உங்களுடைய உடம்பு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். எல்லாமே நீங்கள் தான் அடிபடுவீங்க. ஆனால் நீங்கள் பண்ணல, அதை மார்க்கெட் உங்களை பண்ண வைக்குது.